ஹரே கிருஷ்ணா. அத்தியாயம் 13 இயற்கையும் அனுபவிப்பவங்களும் உணர்வை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1வது 2வது ஸ்லோகா பார்க்கலாம் இன்னைக்கு. அர்ஜுன உவாச்ச பிரகிருதிம் புருஷம் சைவ சேத்ரம் சேத்ரஞம் ஏவச்ச ஏதத் வேதித்தும் இச்சாமி ஞானம் ஞேயம் ச கேசவ. ஸ்ரீ பகவானுவாச்ச இதம் சரீரம் கௌந்தேய சேத்ரம் இத்யபீதீயதே ஏதத் யோ வேதிதம் பிராகு சேத்ரஞா இதி தத்விதக. பிரகிருத்தினா இயற்கை, புருஷனா அனுபவிக்கிறவங்க, சேத்ரனா களம், சேத்ரஞ்சனா களத்தை அனுபவிக்கிறவங்க, ஞானம்னா அறிவு, நேயம்னா அறியப்படும் பொருள். இது எல்லா பற்றியும் அறிவதில் அர்ஜுனன் ஆவலாகவே இருக்காங்க. இதை பற்றி எல்லாம் அவங்க கேள்வி கேட்கும் போதெல்லாம் உடலே களம்னு தெரியப்படுகிறதும், உடலை அறிபவங்க, உடலை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க களத்தை அறிபவரும் சொல்லப்படுது. கிருஷ்ணர் அதே போல் சொல்கிறாங்க. இந்த கட்டுண்ட ஆத்மாவின் செயல்களுக்கு களமாக விளங்குறது உடலே தான். இந்த ஜட வாழ்வுல பிணைக்கப்பட்டுள்ள ஆத்மா ஜட இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்த முயற்சிக்கிறாங்க. இந்த ஜட இயற்கையினை ஆட்சி செய்வதற்கு உண்டான தனது தகுதிக்கு ஏற்றாற் போல தான் அவங்க செயலின் களத்தினையும் பெறுறாங்க. அதே போல செயலின் களம் தான் உடல் எனப்படும். இனி உடல்னா என்ன? உடல்னா புலன்களால ஆனது. புலனின்பத்தை அனுபவிக்க விரும்பும் கட்டுண்ட ஆத்மாவிற்கு அதே போல புலனுணர்ச்சிக்கான அவரது தகுதியின் அடிப்படையில் செயலின் களமாக ஒரு உடல் வழங்கப்படுது. அதுதான் உடலானது சேத்திர கட்டுண்ட ஆத்மாவின் செயல்களுக்கான களம்னு தெரியப்படுது. அடுத்து களத்தை பற்றி தெரிஞ்சுக்கவங்க சேத்ரஜனு எனப்படுறாங்க. அவங்க தன்னை உடலாக அடையாளம் கொள்ளக்கூடாது. களத்திற்கும் களத்தை அறிபவங்களுக்கும், அதாவது உடலுக்கும் உடலை பற்றி தெரிந்தவருக்கும் இடையேயான வேறுபாடு புரிந்து கொள்வது ரொம்பவும் கஷ்டம் இல்லை. குழந்தை பருவத்திலிருந்து முதுமை வர தனது உடல் பல மாற்றங்களை அடையுது என்ற போதிலும் கூட மாறாமல் இருப்பதை யார் வேண்டாலும் சிந்தித்து பார்க்கலாம். அந்த செயலின் களத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க அந்த செயல்கள் நடைபெறும் களத்திற்கும் இடையே வேறுபாடு இருக்கு. இதே போலதான் கட்டுண்ட நிலையில வாழும் ஆத்மா தன் உடல்ல இருந்து வேறுபட்டவங்க என்பதை புரிந்து கொள்ளலாம். இது ஆரம்பத்திலேயே விவரிக்கப்பட்டிருக்கு. தேகினோஸ்மின், அதாவது உயிர்வாழி உடலுக்குள்ள இருக்குது. இன்னும் உடலானது குழந்தை பருவத்திலிருந்து பாலியத்திற்கும், பாலியத்திலிருந்து இளமைக்கும், இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறிக்கொண்டே இருக்குதுன்னு உடலின் உரிமையாளர் அதே போல உடல் மாற்றத்தினை பற்றி தெரியும். அதுக்கு முன்னரே விவரிக்கப்பட்டிருக்கு. முந்தைய அத்தியாயத்தில் உடலின் உரிமையாளனே சேத்ரஞ்ச என்பது தெளிவு. சில சமயங்களில் நான் மகிழ்ச்சியோட இருக்கிறேன், நான் மனிதன், நான் நாய், நான் பூனைன்னு நம்ம நினைக்கிறோம். இது எல்லாமே அறிபவனி உடலின் பற்றிய அடையாளங்கள். ஆனால் இதை பற்றி தெரிந்தவங்க உடலிலிருந்து வேறுபட்டவங்க. ஆடைகளைப் போல பல பொருட்களை நம்ம உபயோகித்தாலும் உபயோகிக்கப்படும் பொருட்களிலிருந்து நம்ம வேறுபட்டவங்க என்பதை நமக்கு தெரியும். அதே போல தான் கொஞ்சம் யோசிச்சோன்னா நம்ம உடல்ல இருந்து வேறுபட்டது என்பதை புரிஞ்சுக்கலாம். நானோ நீயோ, அதாவது உடலுடைய யாராக இருந்தாலும் அவங்க சேத்ரஞ்சன்னு சொல்லப்படுறாங்க. உடலானது சேத்திர செயல்களின் களம்னு தெரியப்படுது. பகவத்கீதையில முதல் 6 அத்தியாயங்கள்ல உடலை பற்றி தெரியவங்க பற்றியும் எந்த நிலையிலும் அவங்க முழுமுதற் கடவுளை பற்றி புரிந்து கொள்ள முடியும் என்பதை பற்றி விவரமா பார்த்தோம். கீதையின் நடுவில் 6 அத்தியாயங்கள்ல பரமபுருஷ பகவானை பற்றியும் தனிப்பட்ட ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் இடையே உள்ள பக்தி தொண்டின் அடிப்படையிலான உறவை பற்றியும் விவரிக்கப்பட்டது. பரமபுருஷ பகவானின் உன்னதமான நிலையும் அவருக்கு கீழ்பட்டு இருப்பதுன்னு தனிப்பட்ட ஆத்மாவின் நிலையும் அந்த அத்தியாயங்களை தெளிவாக பார்த்துருக்கோம். நம்ம உயிர்வாளிகளின் எல்லா சூழ்நிலையிலும் கீழ்பட்டவர்கள் தான். ஆனால் தங்களது மறதியினால அவங்க துன்பப்படுறாங்க. புண்ணிய செயல்களினால தெளிவு பெறும்போது அவங்க பல்வேறு நிலைகளில் துன்புற்றவர்களாகவே, செல்வத்தை நாடுபவர்களாகவோ, கேள்வியுடையவர்களாகவோ, ஞானத்தை தேடுபவங்களாகவோ முழுமுதற் கடவுளை அணுகுகிறாங்க.
இதுவும் விவரிக்கப்பட்டிருக்கு. இனி 13வது அத்தியாயத்தில் ஆரம்பம் உயிர்வாழி எப்படி ஜட இயற்கையின் தொடர்பில் வருதுன்னா, பலநோக்கு செயல்கள் ஞானத்தை விருத்தி செய்கிறது, பக்தி தொண்டாற்றுறது என பல்வேறு வழிமுறையின் மூலமாக அவங்க எப்படி முழுமுதற் கடவுளினால விடுவிக்கப்படுறாங்கன்னு விளக்கப்படுது. உயிர்வாழி இந்த ஜட உடலிருந்து முற்றிலும் வேறுபட்டவங்க என்ற போதிலும் கூட அவங்க எப்படி தொடர்பு கொண்டு விடுகிறாங்கன்னு தான் விளக்கப்பட்டிருக்கு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.